நம்ம இப்போ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சிருக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அப்புறம் ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம். அப்புறம் வெங்காயம் போடுறோம். 2 கிலோ பிரியாணிக்கு 15 பெரிய வெங்காயம் போட்டு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துட போகிறோம். வெங்காயத்தை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 300 ml தேங்காய் எண்ணெயில் ஒரு 15 பெரிய வெங்காயம் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் மட்டன் 2 கிலோ மட்டனில் இஞ்சி பூண்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, மிளகு எல்லாம் போட்டு, இது ஃப்ரெஷ் மட்டன், நாட்டு ஆட்டுக்கறி. அதில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான அரிசி 7 கிளாஸ், இந்த சின்ன டம்ளரில் 7 கிளாஸ் வச்சுருக்கோம். வச்சு 1 மணி நேரமாக ஊற வச்சாச்சு. அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை லெமன், பிரியாணிக்கு தேவையான மசாலா. இது என்ன மசாலானா நாங்கள் யூஸ் பண்ணுறது சிந்தி பிரியாணி மசாலா. இது ஒரு 2 கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு 3 பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது புதினா, கொத்தமல்லி, இது தேவையான அளவு முன்னாடியே அலசிட்டு அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். பொரிச்சு எடுத்த பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே புதினா கொத்தமல்லியை போட போகிறோம். போட்டு வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே மட்டனில் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். கிண்டிட்டு அடுத்தது மசாலா போட போகிறோம். அதை பிரியாணி மசாலா அதை போட்டு நல்லா கிண்ட போகிறோம். வேக வச்ச மட்டனை அந்த மசாலாவில் போட்டு கிண்டிக்கிறோம். அந்த தண்ணியும் மட்டனும் சேர்ந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா போட்டு அது அந்த மசாலா எல்லாத்தையும் செய்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா கிண்ட வேண்டியதான். போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் அதுக்கு சமமாக அதுக்கு பேரலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கிறோம். ஏன்னா அதில் அரிசி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு சோறு வடித்து தம் போட போகிறோம். கம்மியாக இருக்குது, நமக்கு தேவையான காரம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ 1 ஸ்பூனு ஆச்சி பிரியாணி மசாலா போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆச்சி பிரியாணி மசாலா. இந்த மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதில் புழிஞ்சி விடுறோம். மசாலாவை ஆஃப் பண்ணிட்டு அங்கே தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சோன்னா அதில் அரிசி போட போகிறோம். இப்போ அரிசி போட போகிறோம். அரிசி போட்டு வெந்தோடனே அதை வடிக்கணும். 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்துக்கணும், அது ரொம்ப குழைய விடாமல் பதமாக வடித்து எடுத்துடணும். அதுதான் இப்போ அரை வேக்காடு ரொம்ப உடையக்கூடாது. அரை வேக்காடு தான் வெந்திருக்கணும். ஏன்னா தம் போடும்போது கொஞ்சம் வேகும். மட்டன் வேக வச்ச தண்ணியில் அதில் கொஞ்சம் அரிசி போட்டு சாதத்தை போடுறோம் அடியில். அடுத்தது மட்டன் வேக வச்சதை ஒரு லேயர் போட போகிறோம்.
அது மேல இந்த பொரிச்ச வெங்காயத்தை தூறோம். பொரிச்ச வெங்காயத்தை தூவிட்டு மறுபடியும் அடுத்த லேயர் சாதம். அதை சமமா அப்படியே சமப்படுத்தி விடுறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் கொஞ்சம் இந்த மட்டன் வேக வச்சது இருக்கா, அதை போடுறோம். வெங்காயம் பொரிச்சது தூவுறோம். அது மேலே ரைஸ் இன்னொரு லேயர் போடுறோம். ரைஸ் போட்டு நிறைய சமமாக பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 6 பீஸாக கட் பண்ணி அது மேலே வைக்கிறோம். ஒரு 5 பச்சை மிளகாவை இது மேலே அடுக்கி வைக்கிறோம். மூடியில் ஒரு காட்டன் துணி எடுத்து இதை ஈரத்தில் நனைச்சிட்டு அப்படியே சுற்றி அது மேலே வைக்கிறோம். இது மேலே ஒரு 5 லிட்டர் தண்ணியை நம்ம வெயிட்டுக்கு வைக்கிறோம். தம் போடுறதுக்கு தோசைக்கல்ல இது மாதிரி வைக்கிறோம். அது மேல தூக்கி இந்த நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு ஆன் பண்றோம். அடுப்பு ஆன் பண்றோம். ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வைக்கிறோம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தம் வைக்க போறோம். ஸ்டார்டிங்ல 10 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். அப்போ 10 மினிட்ஸ் ஆன உடனே அப்புறம் சிம்ல குறைச்சி வச்சுக்க போறோம். தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ சிம்மில் குறைச்சி வச்சுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் தம் போட்டு அப்புறம் ஒரு அந்த கடாயில் நெய்யை விட்டு அதில் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை ரெண்டையும் வறுத்து எடுத்து நம்ம தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்றான். பிரியாணி ரெடி. இதில் நம்ம முந்திரி திராட்சையை மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம தம் போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மசாலா கொஞ்சம் சேர்த்து வந்தால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பிரியாணி ரெடி. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம்.